welcome back to my channel once again. I hope you guys are good and fine. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock to 5 o'clock ஆகிட்டு இருக்குது guys. இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்து vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த இடம் எந்த இடம்னு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் இன்றைக்கி vlog ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம கோயம்புத்தூரே கிடையாது guys. இன்றைக்கி நம்ம vlog ஸ்டார்ட் ஆகிருக்கு தாராபுரமில் guys. தாராபுரம் டு வந்து நம்ம வந்து vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ திருப்பூர் போவோம், அதுக்கடுத்து பல்லடம் போவோம். ஏன்னா நான் காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக சார்ஜ் இல்லை ஃபோனு. காலையில் எந்திரிக்கும் போது சுத்தமாக சார்ஜ் இல்லை. அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா சார்ஜ் போட்டேன், ஆனால் கரண்ட் சுவிட்ச் ஆன் பண்ண மறந்துட்டேன் காய்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மிஸ்டேக்னால தான் வந்து நான் எனக்கு சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் தான் வீட்லேருந்து தான் கிளம்புனேன். ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப். சரி ரைடுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கடுத்து போகிற இடத்துல என்ன கொஞ்சம் நேரம் வந்து சார்ஜ் போட்டு ரூட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நேராக தாராபுரம் வந்துட்டேன். தாராபுரமில் வரம நேரம் உக்காந்துட்டு சார்ஜ் ஃபுல் பண்ணியிருக்கேன் காய்ச்சி. இப்போ வந்து என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, ஃபுல் சார்ஜோடு இருக்குது. ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் இருக்குது. ஸோ வந்து பிரச்சனையே இருக்காது. நம்ம வந்து ரைடு வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும், கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் நம்மக்கிட்ட சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டு கொடுவை டு திருப்பூர் போகிற ரோட வாய்ஸ். காற்று ரொம்ப அதிகமாக வரனால வாய்ஸில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஹைவே மட்டும் வந்து ஃபுல்லாக வந்து ரைட் பண்ணிவிட்டு நேராக வந்து திருப்பூரில் போய் தான் vlog ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஹைவேல ரொம்ப அதிகமாக காத்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ரெக்கார்ட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம திருப்பூர் போயிடலாம். ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் ரீச் ஆகிட்டோம். திருப்பூர் ரீச் ஆகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட் பாருங்கள் வெதரே மாறிடுச்சு காய்ஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு வர்றதுக்கு டைம் எதுக்கு ஆயிடுச்சுன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வண்டி இன்ஜினு கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. ஏன்னா சர்வீஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு காய்ச்சி. நான் சர்வீஸ் கொடுக்கவே இல்லை வண்டியை. எனக்கு இப்போ தான் தெரியுது சர்வீஸ் கொடுக்காமல் இருக்கிறதுனால இன்ஜினில் வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். சர்வீஸ் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா இன்ஜின் போயிடும் காய்ஸ். ஸோ நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்னோடய சர்வீஸ் பண்ணுற ஆள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ காய்ஸ். சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுப்பாங்க, பட் ரொம்ப ஸ்லோ. மீன்ஸ் அவங்ககிட்ட இன்றைக்கி சொன்னவங்க 2 நாள் வரைக்கும் திருப்பி போய் சொல்லணும், இன்றைக்கி சர்வீஸ் பண்ணோம், வண்டி சர்வீஸ் பண்ணோம் அப்படி சொன்னாலும் அவன் செய்வான். அப்படி அந்த மாதிரி ஆள் என்கிட்ட இருக்குது. ஏன்னா நல்லா சர்வீஸ் செய்கிற ஆள் என்கிட்ட யாருமே தெரியல காய்ஸ். 9,000 ஆக போகுது. ஏன்னா நான் எப்போ சர்வீஸ் பண்ணுவேன் அப்போது இந்த கிலோமீட்டர் வந்து 0 பண்ணிடுவேன் காய்ஸ். ஸோ இப்படி வந்தால் என்ன பண்ணுறது? ஸோ பார்த்தீங்கன்னா இது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் காய்ஸ். சர்வீஸ் எப்போ கொடுக்குறேன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது 0 பண்ணிடுறேன். சர்வீஸ் ஆயிடுச்சுன்னா நான் இது 0 பண்ணிடுவேன். அதுக்கடுத்து திருப்பி ஸ்டார்டிங் 0 இந்த ஸ்டார்ட் ஆகும். அப்படி பார்த்தா இது ஒரு 1 lakh கிலோமீட்டர் நடந்துருச்சு. இது 0 இந்த ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கரெக்டாக தெரியும் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு நான் சர்வீஸ் கொடுத்த வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா 9,000 ஆக போகுது. ஸ்டில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிறக்குள்ளே வந்து 9,000 ஆயிரும். ஸோ வந்து சர்வீஸ் கொடுத்து தான் ஆகணும். 9,000 ரொம்ப லாங் ஐஸ். நான் டெய்லி ஒரு 300 to 200 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு இருக்கேன். 200-300 நார்மல் தான் கைஸ் எனக்கு. ஸோ அவ்வளோ ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆயிரம் எப்படி இருந்தாலும். சண்டே மட்டும் தான் நான் ரொம்ப கம்மியாக ட்ரைவ் பண்ணுவேன். நார்மலி பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு 100 கிலோமீட்டர் கூட அவ்வளோ போக மாட்டேன். ஏன்னா சண்டே ரெஸ்ட் எடுக்கிற நாள் காய்ஸ். ஸோ சண்டே நம்ம வந்து ரொம்ப கம்மியாக ட்ரை பண்ணுவோம். மீதி நாள் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் அதிகமாகவே
இது பண்ணுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சர்வீஸ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இன்ஜினில் அப்புறம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா செலவு வந்துட போகுது. ஸோ எனக்கு சர்வீஸ் கொடுத்துட்டேன்னா இன்ஜின் வந்து எனக்கு ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் இன்ஜினில் உள்ளே செயின் லூஸ் ஆகிடுச்சு காய்ஸ். எனக்கு சவுண்ட் வந்துட்டு இருக்குது. நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து நான் வந்து பிரச்சனை தீர்க்கணும். இல்லை யாராவது ஹாரன் அடிச்சுட்டே வராங்க, முன்னாடி போய்க்கோங்க, ஹாரன் அடிக்காதீங்க அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடம் ரோடு ரீச் ஆகிருக்கோம். பல்லடம் இல்லை ரைட் இருக்குங்க. ஆனால் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேராக வந்து பல்லடம் தான் போகுது. ஸோ நம்ம இப்போ நேராக பல்லடம் தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துடுவேன். அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணுறதில்லை. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துடுவோம் டீம் ஆஃபீஸாக. காரணம்பேட் ரீச் ஆகிருக்கோம். இன்னும் கோயம்புத்தூர் வந்து 26 கிலோமீட்டர். கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கேன் கொஞ்ச நேரம். அதுக்கடுத்து நம்ம திருப்பி ரைட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கைஸ். காய்ஸ் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஒண்டிப்புதூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போது சிங்கநல்லூர் ரீச் ஆயிடுவேன். அது இல்லாமல் காய்ஸ் 10,000 கிலோமீட்டர் ப்ளஸ் ஓட்டி ஆயிடுச்சு காய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வண்டி ஓட்டியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு போய் தான் எனக்கு தெரியும் எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கேன்னு. நம்ம வீட்டுக்கு போனோன்னே பார்ப்போம் காய்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஏன்னா எனக்கு ரைடை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8,730 இருந்தது. 8,737 கிலோமீட்டர் இருந்தது. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்ப்போம் காய்ஸ். வீட்டுக்கு போனோன்னே அதுதான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு போனோடனே இதுதான் செக் பண்ண போகிறேன் எவ்வளோ கிலோமீட்டர் ஆயிடுச்சுன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாக ட்ரைவ் பண்ணியிருக்கோம். எனக்கு கொஞ்சம் தலைவலி வேறு வந்துருச்சு. அவ்வளோ ட்ரைவ் பண்ணியிருக்கேன்ல காய்ஸ். அதனால் வந்து கொஞ்சம் தலைவலி வேறு வந்திருக்கா. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நேராக தூங்கிடுவேன் காய்ஸ். வீடியோ எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் காய்ஸ். ஆனால் இன்றைக்கி ரொம்பவே வண்டி ஓட்டினால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. நாளைக்கு நம்ம ரைடுக்கு போவோமா இல்லையான்னு தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. சேனலில் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll meet in another video. Till that, bye bye. Have a good day. Safe ride. Boom.